சுப்பு மற்றும் ரோபோ வைஃப் கண்டிப்பா ட்விஸ்ட் இருக்கு. கண்டிப்பாக கடைசி வரையிலும் பாருங்கள். ஒரு கிராமத்தில் சுப்பு என்ற ஒருவன் இருந்தான். அவனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. வீட்டில் வேலை செய்ய சொல்லி மனைவி தினமும் திட்டுவாங்க. ஒரு நாள் யூடியூப்ல வீடியோ பார்த்தான். வீட்டிலேயே ரோபோ வைஃப் செய்வது எப்படி? சுப்புவின் கண் பெரியதாயிடுச்சு. இதுதான் சொல்யூஷன். அடுத்த நாள் வீட்டில இருந்த பிளாஸ்டிக் பக்கெட், ப்ரூம், புரோக்கன் ஸ்பீக்கர், பேட்டரி, மனைவியின் பழைய சேலை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ரோபோ வைஃப் கட்டினான். பக்கத்து வீட்டுக்காரர் கேட்டார், டா சுப்பு, இது என்ன? சுப்பு ஸ்டைலா சொன்னான், இனி வீட்டுல எனக்கு டென்ஷன் இல்ல. இரவு நேரம் சுப்பு ரோபோட்டியை ஆன் பண்ணினான். முதலில் ரோபோ மெதுவா மூவ் ஆக ஆரம்பிச்சது. ஸ்பீக்கர்ல இருந்து சத்தம் வந்தது, சுப்பு சாப்பிட்டியா? சுப்பு ஷாக். அட, இது வேலை செய்யறதே. அவன் சந்தோஷமா சேர்ல உட்கார்ந்தான். ஆனா அடுத்த செகண்ட், சுப்பு குப்பை எடுத்து போடு, சுப்பு வெசல் கழுவு, சுப்பு மார்க்கெட் போ. ரோபோட் நான் ஸ்டபாட்டர் போட ஆரம்பிச்சது. சுப்பு பயந்து, அடடா, இது ஒரிஜினல் வைஃப் விட டேஞ்சரஸ். அவன் ஆஃப் பண்ண போனான். ஆனா ரோபோ சடன்லி ப்ரூம் எடுத்து அவனை துரத்த ஆரம்பிச்சது. சுப்பு வீடு முழுக்க ஓடினான். அடுத்த செகண்ட், டூம், பேட்டரி எக்ஸ்ப்ளோட் ஆகி ரோபோட் உடைந்து பக்ட் மட்டும் சுப்புவின் தலையில மாட்டிக்கிட்டது. அந்த நேரம் உண்மையான மனைவி வீட்டுக்கு வந்தாங்க. அவங்க கேட்டாங்க, இது என்னடா? சுப்பு பயந்து சொன்னான், நான் ரோபோ செய்யல, உங்களுக்கு அசிஸ்டன்ட் தான். அதுக்கு பிறகு கிராமத்துல எல்லாரும் அவனை ரோபோ ஹஸ்பண்ட் சுப்பு என்று அழைக்க ஆரம்பித்தார்கள். இந்த கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பெல் பட்டனையும் அழுத்துங்கள். இன்னொரு நாள் இன்னொரு கதையுடன் வருகிறேன். தேங்க்யூ.